ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும், அப்படி நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ தான் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது 1 இயருக்கு பிலோவாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எல்லோருக்குமே கட்டாயமாக தெரியணும். ஏன்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுல நெக்ஸ்ட் டே நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக ஃபியர் இருக்கும். சரிங்களா? அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ண நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக நெகட்டிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் இப்போமே சொல்லிடுறேன், நாளைக்கான மார்க்கெட் பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகும். இதை நான் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான லாஜிக். 2 விஷயம் இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் ட்ரேடுக்குள்ளே போகும்போது சரிங்களா, இந்த கிஃப்ட் நெஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்கும். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா இது ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 7 கரெக்டாக 43. சரிங்களா? இப்போ நான் இதனுடைய சார்ட்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். இன்றைக்கி நான் டே டைம் ஃப்ரேம் போடுறேன். ஸோ நல்ல ஒரு ட்ரெண்டு கட்டை சரிங்களா, மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஒரு ட்ரெண்டு கட் நல்ல பையர் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. சரிங்களா? இப்போ நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போடுறேன். மார்க்கெட் நல்ல மூவ் ஆகிருக்கு. சரிங்களா? நாளைக்கு கட்டாயமாக மார்க்கெட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆக போகுது. பட் இது தெரிஞ்சாலும் சரிங்களா, ட்ரேடில் சக்ஸஸ் பண்ண முடியாத இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. சரிங்களா? இது கிஃப்ட் நெஃப்டியை பார்த்து நீங்களுமே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னு தெரியும். சரிங்களா? இது கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட் ஓப்பனிங் குள்ளது, அதனுடைய இண்டெக்ஸ் 24,250 இருக்கா. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இது நமக்குரியது. சரிங்களா? 23,842 அப்படின்னு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். 23,842 கிட்டத்தட்ட நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 150 பாயிண்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 250 பாயிண்ட், 24க்கு மேலே சொல்கிறேன். சரிங்களா? ஆக மொத்தம் ஒரு 400 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக 200 பாயிண்ட் கேப்பில் தான் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும். இதை நீங்களும் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், நானும் ப்ரெடிக்ட் பண்ணால், யாராக இருந்தாலும் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனால் வாரன் பஃபெட் அழகாக சொல்லியிருப்பார், மார்க்கெட் அன்பிரெடிக்டபிள் அப்படின்னு சொல்லிடுவார். இன்றைக்கி ப்ரெடிக்ட் பண்ணலாம், நாளைக்கு இதே மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் இதை பார்த்து சொல்லலாம். சரிங்களா? பட் ஒரு ட்ரேடருக்கு இது மட்டும் போதாத ஒரு விஷயம். 2வது சரிங்களா, இதிலே சொல்லிடுறேன். இப்போ நான் ஓவராலாக நான் நியூஸை பார்க்குறேன். சரிங்களா? நியூஸை பொறுத்த மட்டும் இங்கே வாரை பற்றி ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வந்திருக்கா. நிறைய பேர் என்ன நினைப்போம் அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எங்கேயாச்சும் சரிங்களா ட்ரம்ப்போட ஃபோட்டோ பார்த்தா நெகோஷியேஷன் தான் போயிட்டுருக்கு. சரிங்களா? டாப்பில் நியூஸ் வரல. இப்போ நமக்கு ரீசெண்டாக போர் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ அதனோட கிரீவன்ஸ் தான் பெரிய லெவலில் இருக்குது. அப்போது ஃப்ரண்ட் பேஜ்லேயும் வரல, நியூஸ் வரல. ஓகேங்களா? பேசிக்காக சொல்கிறேன், பிகினிங் லெவலில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். அப்போ கட்டாயமாக மார்க்கெட் இப்படி பாசிட்டிவாக வரும். ஆனால் நீங்கள் எப்படி பார்த்தாலுமே 9:15 தான் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. அப்போது இன்றைக்கி உங்களுக்கு அந்த ஃபியரை வேணால் போக்கிடலாம், ரைட்டுங்களா? ஆனால் மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது நீங்கள் இப்படி பார்க்குறத காட்டிலும் மார்னிங் சமயத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்ல, இதுலேயும் 2 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுல 4 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத 9 o'clock செக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கூகுளில் குளோபல் மார்க்கெட் டைப் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 9 o'clock மார்னிங் பார்க்கணும். சரிங்களா? இதனுடைய கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட்டை இந்த மாதிரி பர்சனலாக எடுத்து, கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட்டை பர்சனலாக எடுத்து செக் பண்ணி பார்த்துடணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் பாயிண்ட் FII DII அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வரும். ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் சரி, இந்தியாவிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் 3 டெப்த் தான். அந்த குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம், டெக்னிக்கல் அனலைசிஸ் எதுவுமே நிற்காது. ஒரு பேட் நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் பிரேக் ஆகி ஆட்டோமேட்டிக்காக போயிடும், கேப் டவுன்லேயே போயிடும். சரிங்களா? பேட் நியூஸ் ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா. அதனால் நியூஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. செகண்ட் பாயிண்ட், அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், அதை பேஸ் பண்ணியும் அஃபெக்ட் ஆகும். தேர்ட், நீங்கள் ஒரு ஷேரை பை பண்ணால் தான் அந்த ஷேர் மேலே போகும், செல் பண்ணால் கீழே இறங்கும். சரிங்களா? DII நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
சரிங்களா. எஃப்ஐ வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அப்போ இந்த டேட்டா ஸ்லைட்லி குழப்பமாக இருக்குது. இது முடிஞ்ச உடனே சரிங்களா, ஃபஸ்ட் டேட்டா குளோபல் மார்க்கெட்டை பார்த்துட்டோம், எஃப்ஐடிஐ பார்த்துட்டோம். அடுத்து என்எஸ்ஐ வெப்சைட்டில் 9/8க்கு மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். இது ஈக்விட்டி சைடில் இருக்கிறத பார்க்கணும். சரிங்களா. இப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது எத்தனை கம்பெனி அட்வான்ஸில் இருக்குது அப்படிங்கிறத காலையில் பார்க்கணும். சரிங்களா. எத்தனை கம்பெனி அட்வான்ஸில் இருக்குது அப்படிங்கிறது. அப்போது குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்து எஃப்ஐடியை நல்லா இன்வெஸ்ட் பண்ணி இதில் ஒரு 40 கம்பெனிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பை சைட், அதாவது ட்ரேடுக்கே ட்ரை பண்ணணும். சரிங்களா. பை சைடுக்கு ட்ரை பண்ணணும். 4வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் இது தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன தான் வச்சுருந்தாலும் சரிங்களா, நான் இப்போது ரிசர்ச் பண்ண ஸ்டாக் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்குன்னு பர்சனல் ரிசர்ச் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா. இப்போது அதானி கிரீன் சரிங்களா, அதானி சோல் இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா இதில் நல்லா கவனிங்க. இப்படியான ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் இதெல்லாம் புக்லேயே இருக்குது. சரிங்களா. ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்டோட கட்டில் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்லைட்லி நெகட்டிவ் ஆனாலும் உங்கள் ஸ்டாக் ஆகாது. சரிங்களா. ஆல்ரெடி அழகாக ஒரு ஸ்டோரி இருக்கும். அதாவது ஒரு மரம் வெட்டுறவர் இருப்பாராம். அவர் என்ன பண்ணுவாராம் அப்படின்னா 2 நபர் இருக்காங்க. அதாவது ஒருத்தர் வந்து புதுசு, ஒருத்தர் வந்து ரொம்ப பழைய ஆள். சரிங்களா. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்ப நேரம் மரமே வெட்ட மாட்டாரா, ரெஸ்ட்டு தான் அதிகமாக எடுப்பாராம். சரிங்களா. இது நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன பண்ணுவார்னா ரெஸ்ட் எடுக்கும்போது சின்ன வேலை தான் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா அவர் வெட்டக்கூடிய அந்த கோடாரி இருக்குது அதை தீட்டிக்கிட்டே இருப்பார் ஃப்ரீயாக இருக்க நேரம் ஃபுல்லாக. இப்போ வந்து ஒரு 1 hour மரம் வெட்டுறாரு அப்படின்னா ஒரு 1 hour என்ன பண்ணுவார்னா கோடாரியாக தீட்டிகிட்டே இருப்பாராம். ஆனால் புதுசாக வந்த நபர் இருக்கார்ல, அவர் என்ன அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கர், நல்ல பலசாலி, நல்ல உடம்பு, தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருக்கார். அவர் வந்து என்ன ஆகாருன்னா ஃபஸ்ட்டு டே வந்துட்டு 10 மரம் பக்கம் வெட்டிடுவார். சரிங்களா. ஆனால் இந்த பழைய ஆள் இருக்கார்ல, அவர் என்னவாகாருன்னா 8 மரம் தான் வெட்டுவார். சரிங்களா. இப்போது 2 பேரும் நைட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்து மறுநாள் வராங்க. மறுநாள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா 2 பேருமே 8 மரம் தான் வெட்டியிருக்காங்க. சரிங்களா. 3rd டே போகுது. அதில் பார்த்தா பழைய நபர் அதே 8 மரம் வெட்டுறாரு. சரிங்களா. அதே ரெஸ்ட் அதே மாதிரி தான். ஆனால் புதிய நபர் கையெல்லாம் காய்ச்சி டயர்டாகி 6 மரம் தான் வெட்டுறாரு. என்ன அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு டைமும் ட்ரேடை பொறுத்த மட்டும் ப்ராக்டிஸ். இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ட்ரேடை அதிகமாக எடுக்கணும் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. சரிங்களா. நீங்கள் ரைட்டான ஸ்டாக்கை கண்டுபிடிச்சி ரைட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு 1 lakh வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஸ்டாக் வந்து 1000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கும்போது 1 lakh கொடுத்து வாங்கிட முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா 85 rupees மேலே போயிருக்கு. சரிங்களா. 1085 இருக்குது. சரிங்களா. உங்களால் அன்றைக்கி ஒரு 100 வாங்கியிருக்க முடியும். சரிங்களா. இதில் நீங்கள் ஒரு 3 to 4 days இருந்தாலே ஒரு 8500 ரூபாய் அந்த ரேஞ்சில் ட்ரெண்ட் கட் அப்படிங்கும்போது 3 to 4 days நீங்கள் நிறையா 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படி மேக் பண்ணி டெய்லி மேக் பண்ணுறதை காட்டிலும் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணி சரிங்களா இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரெண்டோட கனெக்ட் ஆகி நீங்கள் ட்ரேடை எடுத்து விட்டிங்கன்னா அதாவது ஓட எப்படி போகுதோ அது ரூட்லேயே நம்மளும் போயிடணும். சரிங்களா. அப்போது மார்க்கெட் நல்லா வச்சுட்டு ஒரு ட்ரெண்டு கட்டு டெக்னிக்கலாக விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு இதில் சிம்பிளாக ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபியர் இல்லாமல் இருந்துக்கலாம். இது சப்போஸ் நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. மார்க்கெட் வந்து கீழே சரியலாம். அப்படி சரிஞ்சிச்சு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ரெடியாக இருக்கணும். ஒரு 3 months கூட நான் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா உங்களால் ஒரு சின்ன பேசிவ் இன்கம், அதாவது 1 yearக்கு பிலோவாக இருக்கிற வரைக்கும், ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அப்போது மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஈஸியாக மாறிடும். நீங்கள் பதட்டப்பட வேண்டாம். அதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ரிஸ்க்கு கம்மியான இடத்துக்கு போகிறீங்க. சரிங்களா. ஒரு ஃபெயிலியர் வந்தாலும் அதை ஹோல்டு பண்ணுறீங்க. அப்போது ரிஸ்க்கு ஃப்ரீயான ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், ட்ரேடை நல்லா கற்றுக்கலாம். அப்போ இதனுடைய புரிதல் இன்னும் இன்வால்மெண்ட்டாக உள்ளே போகும். சரிங்களா. அப்போ மார்க்கெட் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் நைட்டு உட்காந்து தேடி பார்க்குறத காட்டிலும் அன்னன்னைக்கு பார்த்துடலாம். குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது, எஃப்ஐடி எப்படி இருக்குது, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் எப்படி இருக்குது, நம்ம வச்சுருக்க ஸ்டாக் எப்படி இருக்குது, இதை நீங்கள் பார்த்தாலே ஒரு நாளைக்கு பைக்கு போகணுமா இல்லை செல்லுக்கு போகணுமா, அன்றைக்கி ஸ்கேல்பிங் பண்ணணுமா அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கட்டாயமாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.